அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது சைக்கோ சிம்பாலிக். நேற்று பார்த்தோம். இந்த சைக்கோ சிம்பாலிக் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், ரேகி, அக்குபஞ்சர், சைக்காலஜி, ஃபிசியாலஜி, இன்னும் மைண்டு சம்மந்தப்பட்ட, இன்னும் உலகத்தினுடைய எல்லா பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இது உள்ளடங்கியது தான் இந்த சைக்கோ சிம்பாலிக் அப்படின்றது. இந்த சைக்கோ சிம்பாலிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பார்க்கணும். முதல்ல உங்கள் நம்பிக்கை ஊசலாடி கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்ந்தால், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே செவுத்துக்குள்ளே, வெள்ளை செவுத்துக்குள்ளே ஒரு புள்ளியை வச்சிடணும். அந்த புள்ளியை நம்ம காலையில் எழுந்த உடனே அல்லது இரவு தூங்குறதுக்கு போகும்போது இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய புள்ளியை நாம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம விரும்பும் போதெல்லாம் பார்க்கலாம். அது இன்னும் மிக வேகமாக நம்மளுடைய மன ஒருமைப்பாடு, ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன், வலது பக்க மூளையை தூண்டக்கூடியது தான். அடிக்கடி பார்க்கும் பொழுது அன்பினுடைய ஆற்றலை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் ஒரு புள்ளியின் அளவுக்கு சிறிது தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்னென்னா, எதுவும் பெருசு கிடையாது, என்னை தாண்டி எதுவும் நடக்காது அப்படின்றது தான் இது. இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பணப்பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனை, மனநல பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கிறோம். சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று, எதுவுமே முடியாது, எதுவும் நடக்காது, எதுவும் கிடைக்காது அப்படின்றது தான். ஆனால் அப்படி கிடையாது. உங்கள் விஷயம் எவ்வளவு பெரிதாக உங்களுக்கு தோன்றினாலும் சரி, அதை ஒரு புள்ளியின் அளவுக்கு சிறிதாக நினைத்து கொள்ளுங்கள். படைப்பை பற்றிய உண்மையான கண்ணோட்டத்தை பெற இது உங்களுக்கு மிக அற்புதமாக உதவும். ஒரு வீடோ அல்லது காரோ அல்லது பணமோ அல்லது கச்சிதமான வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய கனவு வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை பெற நீங்கள் இது கூட விரும்புகிறதுக்கு கூட இந்த பரீட்சையில் தேர்வு பெறலாம், ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் சேர்ந்து பயிலணும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். இன்னும் நம்ம இந்த உலக சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நடிகர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும். ஆக உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு புள்ளியின் அளவுக்கு சிறிதாக நினைத்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயம் நமக்கு ஏற்கனவே நாம் முன்னாடி போனோம்னா பின்னாடி வாழை பிடிச்சி இழுக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. நமக்கு இந்த சமுதாயத்து மேலே இருக்கக்கூடிய சந்தேகம், நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கையின்மை, இவை நாம் பெறக்கூடிய நல்லதை நாம் இழக்கும்படி செய்து விடுகிறது. எப்படி இந்த வாலிக்கிட்ட யார் சண்டை போட்டாலும், ராமாயணத்தில் ஒரு கதை வரும், வாலிக்கிட்ட யார் சண்டை போட்டாலும் வாலிக்கு எதிரில் சண்டை போடுறவனுடைய சக்தியில் பாதி சக்தி வாலிக்கு வந்துருமா. இது வாலி வாங்கி வச்சிருக்கிற வரம். அதனால தான் வாலியை யாராலுமே ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி தான், இதே நிலை தான் அந்த மனோதத்துவத்திலேயே நமக்கு ஏற்படக்கூடிய நிலைகள். நாம் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக கொண்டு போகும் பொழுது நம்முடைய எதிரிகள், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இவைகள்லாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய மனப்பதிவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விதத்தில் பாதி விஷயத்தை தூக்கிடும், எடுத்துரும். இது சைக்காலஜி சொல்லுது, இது மனோதத்துவம் சொல்லுது. இந்த சைக்கோ சிம்பாலிக் அப்படின்றது, இந்த சைக்கோ சிம்பாலிக் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயத்தினாலும் வெற்றியடைய முடியும். இது சாத்தியம்தான் அப்படின்றது தான் சைக்கோ சிம்பாலிக்கு. நீங்கள் கூகுளில் போய்ட்டு சைக்கோ சிம்பல் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் சொல்லும். ஒரு சூட்சும சக்தி, இது ஒரு உருவ சக்தி. இது எழுத்து வடிவமாகவோ அல்லது வரி வடிவமாகவோ அல்லது விஷயங்களாகவோ இருக்காது, ஆனால் பொருள்களாக இருக்கும் அவைகள். அதனால தான் நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் நாம் உருவ வழிபாடு செய்கிறது, எந்திரங்கள் செய்கிறது, மந்திரங்கள் வச்சு இருக்கிறது, எல்லா உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் இந்த சைக்கோ சிம்பாலிக்குள்ளே அடங்கும். இதை நாம் தாந்திரிகர்கள், நம்மளுடைய மூதாதிரிகளாகிய யோகிகள், ஞானிகள், தவசிகள் கண்டுபிடிச்சது தான். ஆனால் அவர்கள்லாம் வெளியே சொல்லலை. இதை சீனர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதற்கான சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்பலை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட சிம்பல்களை நாம் இப்போ பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்ன இந்த வெற்றி சிம்பல்கள் அப்படின்னு பணவரவுக்குரிய சிம்பல்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். பணவரவு சிம்பலுக்குரிய இந்த சிம்பலை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது பணவரவு நிச்சயமாக இருக்கும். நமக்கு பணத்தை கேட்குறது தான் நம்மளுடைய வேலை. எந்த வகையில் வரும் அப்படின்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். இது பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு நாம் நினைக்கணும். பஞ்சபூதங்கள்
1 கோடி ரூபானாலும் 1 ரூபானாலும் பஞ்சபூதத்துக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒன்று தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.